பிரியோ டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் அபி. இன்னைக்கு நம்ம ஹுமன் ஹூ சேஞ்ச் த வேர்ல்டு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒருத்தவங்க வாழ்க்கையை வரலாற்று படமாக எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஆமாங்க, அது வேற யாரும் இல்லை, நம்ம மேரிகோமுடைய வாழ்க்கை வரலாறை படமாக எடுத்திருக்காங்க. அதில் யார் ஹீரோயினே நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மிகப்பெரிய டைரக்டரான ராஜ்மௌலி அவர்களுடைய படமான வாரணாசி அப்படின்ற படத்தில் மகேஷ் பாபுக்கு ஹீரோயினியாக நடிச்சிட்ருக்காங்க. அது நம்ம பிரியங்கா சோப்ரா தாங்க. இவங்க மேரிகோமோட வரலாறை படமாக எடுத்திருக்காங்க. அந்த படத்தில் இவங்களே ஒரு உண்மையான மேரிகோமாக மாறி அதில் நடிச்சிருக்காங்க. அந்த படத்தோட பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவுமே மேரிகோம் அப்படின்னு தாங்க வச்சுருக்காங்க. அந்த பெயரை கூட மாற்றாமல் அவங்களுடைய வாழ்க்கை வரலாற அவ்வளவு அழகா ஒரு படமா எடுத்திருக்காங்க. ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையவே படமா எடுத்திருக்காங்கன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். அவங்கள பத்தி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்திய வரைபடத்தில் தன் வலிமையாலும் மன உறுதியாலும் நிலைநிறுத்தியவங்க அப்படின்னா அது மேரிகோம் அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க ஒரு குத்துச்சண்டை வீராங்கனை மட்டுமல்ல, அவங்க ஒவ்வொரு பெண்ணிற்கும் உயிரோட்டமான ஒரு ஊக்கத்தின் உருவமாகவே இருந்திருக்காங்க. அவங்க பெயரை சொல்லும் போதே நம் மனசுக்குள்ளே தோன்றுவது ஒன்று மட்டும்தான், நம்பிக்கை வைத்தால் இந்த உலகில் முடியாதது எதுவுமே இல்லை. அப்படிதான் நம்ம உணர்வுல தோன்றும். 1983 மார்ச் 1 மணிப்பூர் மாநிலத்தில் சூரசந்தபூர் மாவட்டத்தில் உள்ள கங்காதர் என்ற ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்தவங்க தான் மேரிகோம். இவங்க ஒரு சிறிய விவசாய குடும்பத்தில் பிறந்து சின்ன வயசுல இருந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு வளர்ந்துருக்காங்க. ஆனா அவங்க உள்ளத்துல எப்போதும் ஒரு கனவு தோண்டிக்கிட்டே இருக்கும். என்னன்னா, இந்த உலகத்தையே நான் வெல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு கனவு அவங்க மனசுல ஆழமா வேரூன்றி இருந்துச்சு. மேரிகோமிற்கு விளையாட்டுல அதிக ஆர்வம் இருந்ததுனால அவங்க எல்லா விளையாட்டுலையும் கலந்துக்கிட்டாங்க. ஆனா ஒரு நாள் அவங்களுடைய மனசுல ஒரு கேள்வி வந்துச்சு. அது என்னன்னா, நான் எப்படியாச்சும் இந்த உலகத்தில் சாதிக்க வேணும், அதுக்கு நான் ஒரு குத்துச்சண்டை வீராங்கனி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் பெண்கள் குத்துச்சண்டை விளையாடலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு. அதை பிறகு அதை பற்றி ஆராய்ந்தாங்க. அவங்க பெண்களும் குத்துச்சண்டை விளையாடலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அன்று முதல் அவங்க வாழ்க்கை பயணமே வேற மாதிரி மாற ஆரம்பிச்சது. உலக புகழ்பெற்ற குத்துச்சண்டை வீரர் முகமது அலி, இவரை தன்னோட இன்ஸ்பிரேஷனாக நினச்சிக்கிட்டு அவரை போலவே ஆக்க வேண்டும் என்ற ஒரு தீ அவளின் உள்ளத்தில் எரிந்து கொண்டே இருந்தது. ஆனால் மணிப்பூரை சேர்ந்த டிங்கோ சிங் 1998 ஆசிய விளையாட்டு போட்டியில தங்கம் வென்றபோது அந்த வெற்றி மேரிகோமின் இதயத்துல ஒரு தீ பொரியவே ஏற்றியது. நானும் ஒரு நாள் தங்கம் வெல்ல போகிறேன் அப்படின்னு அவ மனசுல உறுதி செஞ்சா. ஆனா அந்த பாதை எளிதல்ல. அதற்காக கடுமையாக உழைத்தாள். தன்னுடைய குடும்பத்தினிடம் சொல்லாம கூட அவள் குத்துச்சண்டை பயிற்சியை தொடங்கினான். அதற்காக தினமும் அவளுடைய வாழ்வுல ரொம்பவே வலியும் வேதனையும் அனுபவிச்சா. அதன் பிறகு 2000 மணிப்பூர்ல மாநில அளவிலான குத்துச்சண்டை போட்டி நடந்துச்சு. அதுல கலந்துக்கிட்டு வெற்றியும் பெற்றா. அவ வெற்றி பெற்ற புகைப்படம் நாளிதழில் வெளிவந்தது. அதை பார்த்த அனைவருமே அதிர்ச்சி அடைந்தாங்க. ஒரு பெண் குத்துச்சண்டை விளையாட முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பப்பட்டுச்சு. அப்போது அவளுடைய பெற்றோர்களும் இது உனக்கான வாழ்க்கை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனா யாரை பத்தியும் கவலைப்படாம தன்னுடைய மன உறுதியாலும் தன்னம்பிக்கையாலும் தன்னுடைய கனவை நோக்கி அவ போய்கிட்டே இருந்தா. அப்போ அவளுடைய தந்தை ஒரு சொல் சொல்றாங்க. அது என்ன அப்படின்னா, உன்னை நீ பார்த்துக்கொள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வார்த்தை சொன்னதுக்கு பிறகு அவளுடைய வாழ்க்கை புதிய பாதையை நோக்கி போக ஆரம்பிச்சது. அது அவளுக்கு ஒரு சுதந்திரத்தையும் நம்பிக்கையும் பொறுப்புணர்வோடு சேர்ந்து ஒரு கடமையும் இருந்துச்சு. அதுதான் அவளை உலக சாம்பியனா மாத்துச்சு. அதுல இருந்து மேரிகோம் தன்னையே நம்ப கற்றுக்கொண்டாள். தோல்விகளை வெற்றிகளோட படிகளா மாத்தினா. ஒவ்வொரு முறை விழும்போதும் மீண்டும் எழுந்து வந்தா. ஒவ்வொரு வழியும் அவளுக்கு புதிய சக்தியை தரக்கூடியதாக மாத்துச்சு. அவளுடைய பயணம் நிறைய தடைகளால் நிரம்பி காணப்பட்டுச்சு. பொருளாதார தடைகள், சமூக தடைகள், உடல் காயங்கள் என பல பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு. ஆனாலும் அவங்க பின்வாங்கலை. அதன் பிறகு அவங்களுக்கு திருமணமாகி 3 குழந்தைகள் பிறக்குது. 3 குழந்தைகள் பிறந்த பிறகும் தன்னுடைய குத்துச்சண்டையை பயிற்சியை தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் குத்துச்சண்டையை தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. 3 குழந்தைகளை பெற்ற ஒரு பெண் குத்துச்சண்டை விளையாட முடியாது அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க. ஆனா அப்படி சொன்னவங்களுக்கு அவள் தந்த பதில் உலக சாதனையாகும். அவள் இந்த உலகத்தை 6 முறை வென்று உலக சாம்பியன் பட்டத்தை பெற்றிருக்கா. ஒரு ஒலிம்பிக் வெண்கல பதக்கம், இந்தியாவின் உயர்ந்த விருதுகளான பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன் என யாராலும் தர முடியாத பெருமையை பெற்று தந்தாள். அவளின் வாழ்க்கை உண்மையில் போராட்டத்தின் பரிமாணம் அப்படின்னே சொல்லலாம். மேரிகோம் ஒரு பெண் என்ற காரணத்தால் தன்னை ஒருபோதும் குறைவாக நினைத்ததே இல்லை. அவள் சொன்னது, நான் ஒரு பெண், ஆனால் என் கனவுகள் பல ஆண்களையும் விட பெரிது அப்படின்னு சொன்னாங்க. அந்த உறுதி தான் அவங்கள உலக உச்சிக்கு கொண்டு சென்றது. இன்று மேரிகோம் என்ற பெயரை கேட்டாலே நம் மனதில் தோன்றுவது தைரியமும் தீர்மானம், உறுதி, வெற்றி. இது அவளின் வாழ்க்கை நமக்கு சொல்லும் ஒரு பாடமாகவே இருக்குது. நம்பிக்கை வைத்தால் இந்த உலகில் எதுவும் சாத்தியமற்றதில்லை.
உன்னை நீ பார்த்துக்கொள். அது அவளுடைய வாழ்க்கையவே மாத்துச்சு. அது நம்மளுடைய வாழ்க்கையும் கண்டிப்பா மாத்தும். எத்தனை தடைகள் வந்தாலும் எத்தனை குறைகள் இருந்தாலும் நம்மை நாமே நம்பினால் இந்த உலகத்தை வெல்லலாம். மேரிகோம் காட்டிய பாதை ஒரு பெண்ணின் வலிமை மட்டுமல்ல, ஒரு தேசத்தின் பெருமை, ஒவ்வொரு மனிதனின் மன உறுதியும் கூட. அவங்க கூறிய ஒரு வார்த்தை இன்றும் நம் உள்ளத்தில் தோன்றுவது என்னன்னா, நீங்கள் யார் என்பதல்ல முக்கியம், உங்கள் உள்ளத்தில் எவ்வளவு உறுதி இருக்கிறது என்பதை பொறுத்தே உங்களுடைய வெற்றி தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மேரிகோம் ஒரு பெயர் அல்ல, அவள் ஒரு சரித்திரம், வாழ்க்கையின் ஒரு பாடம், ஒரு உயிரோட்டமான ஊக்கத்தின் அடையாளமாகவும் இருக்கிறாங்க. ஒரு சிறிய கிராமத்துல பிறந்து இன்னைக்கு உலகம் முழுவதும் கொண்டாடப்படும் ஒரு பெண்ணாக மாறியிருக்காங்க. அவளின் வாழ்க்கை பயணம் நமக்கு கற்றுத்தருவது வெற்றி ஒரே நாளில் வராது, அதனை நாம தான் உருவாக்க வேண்டும். தொலைதூர கனவாக இருந்தாலும் அதனை உண்மையாக்குவது நம்மளுடைய நம்பிக்கையினாலும் துணிச்சலினாலும் தான். மேரிகோம் ஒரு உண்மையான போராளி, இந்தியாவின் பெருமையும் கூட. இந்த மாதிரி அவங்கள பத்தி நிறைய சொல்லிக் கொண்டே போகலாம். இது போன்ற வீரமங்கைகளை பற்றிய வரலாற்று குறிப்புகளை தெரிஞ்சுக்க பிரியோ டிவி சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.